بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها الحمد لله نحمده ونستعينه ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானம் ஒற்ற பெருந்தரனையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சு பற்றி அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நிலவுமா என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனை கையில் கொடுத்துவிட்டு அழகான ஒரு வார்த்தையை மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆனா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, அதற்கான உங்களில் உள்ளங்கள் என பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்குறான். எதற்காக இந்த வார்த்தையை அல்லாஹ் கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி, இந்த வேதம் என்பது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது, மனிதனுக்கு தேவை உடையதாக இருக்கிறது. அதை திறந்து பாருங்க, படிச்சு பாருங்க, ஏராளமான விஷயங்களை பாடமாக படிப்பினையாக உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் என்பதை எல்லாம் சொல்லி காட்டினார். இப்படி சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது அப்படிதான் எல்லாம் ஆரம்பிப்பான். இப்படி ஆரம்பிப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனை நீங்க திறந்து படிக்கும் போது அழகான வார்த்தையை கொடுத்து நல்லா ஆரம்பிப்பான். எப்படி ஆரம்பிக்கிறான்? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, முத்தகீன்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு ஒரு பாடமாக சொல்லி காட்டுகிறான். அப்ப முத்தகீன்கள் யார் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யார் இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த குர்ஆன் என்பது ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் வாழ்க்கை வசதியாகவும் இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏராளமான வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு படிப்பினை, மிக மேலான ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், காலத்துக்கு தகுந்தவாறு இந்த குர்ஆன் நம்மளிடத்துல பேசும். அல்லாஹ் அப்படித்தான் நம்மள்ட்ட படைச்சிருக்கிறான், அந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் அந்த தேவைக்காக நீங்க குர்ஆனை எடுத்து படிக்கின்ற போது அந்த குர்ஆன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் பார்க்க முடிகிறது. அப்படி அல்லாஹ் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு என்ன பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் என்பது மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாமியர்களுக்கு ஏராளமான கஷ்டங்களும் துன்பங்களும் வலிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர குறையவே இல்லை. ஏதாவது ஒரு வகையில என்ன செய்யும், கஷ்டம் இருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கஷ்டம் இருக்கும், குடும்பத்தை விட்டு வெளியில வந்தா தொழில்ல ஒரு கஷ்டம் இருக்கிறது, தொழிலை விட்டு சமுதாயம் வந்தா சமுதாயத்துல ஏராளமான கஷ்டங்கள் இருக்கிறதை தான் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியும். யாருமே ஒரு நிம்மதி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். காரணம் என்ன, எங்க போனாலும் பிரச்சனை, எதுல தொட்டாலும் பிரச்சனையாக இருக்கிறது. ஒண்ணு வேணாம், ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு அலக்களிக்கப்படுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது, அலக்களிக்கப்படுகிறது என்றால் அது இஸ்லாத்தை தவிர வேற யாருமே கிடையாது.
அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது, ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்துகிட்டு இருக்குதா இல்லைங்களா? அப்ப அதற்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அத்தியாயம் 214வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். நாம கஷ்டம் சொல்றோம்ல, என்ன கஷ்டம்? முதல்ல முத்தலாக்கு கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஹிஜாபு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க, இப்ப வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது எதை கை வைப்பாங்க என்பதை தெரியாத அளவிற்கு இருக்கிறதா இல்லைங்களா? நாளுக்கு நாள் ஒவ்வொரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்ப அதுக்கு அல்லாஹ் தீர்வு சொல்றான். என்ன தீர்வு சொல்றான்? நீங்க கஷ்டப்படுறீங்கள, துன்பப்படுறீங்கள, இதை விட கஷ்டம் துன்பங்களா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பட்டார்கள், அது மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கிறான்ல. எப்படி சொல்றான்? 2வது அத்தியாயம் 214வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றார். அம் ஹஸிபுத்தும் அன் ததுல் ஜன்ன வலம் யகூனு மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிஹிம் மஸலுஹும் பஸவு. அதாவது உங்களுக்கு முன் சென்றவர்கள் சிரமப்பட்டதை போன்று கஷ்டப்பட்டதை போன்று உங்களுக்கு கஷ்டத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா என்று சொல்லிவிட்டு நீங்கள் எளிதாக சொர்க்கத்தை அடைந்து விடலாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகான வார்த்தையை போடுறான். உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கஷ்டப்பட்டார்களே, சிரமப்பட்டார்களே, அதே போன்று நீங்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிறீர்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்பதை எல்லாம் என்ன செய்யறான் சொல்லிட்டு, நீங்கள் கஷ்டப்படாமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? எளிதாக சொர்க்கத்துக்கு போயிடலாம், எவ்வளவு இன்பம் நிறைந்த அந்த சொர்க்கம், அதை லேசாக அடைந்து விடலாம் என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? முடியாதுப்பா. அல்லாஹ்வுடைய கஷ்டம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அல்லாஹ் சொல்லி காட்ட ஹத்தா யகூலு ரசூலு வல்லதீன ஆமனுமா, அதாவது அவர்களுடைய நபிமார்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் என்று அலக்களிக்கப்பட்டார்கள் என்பதை என்ன செய்யறான் இந்த வசனத்தின் மூலியமாக எல்லாம் சொல்லி காட்டினா. அப்ப பல கஷ்டங்கள் பல சிரமங்கள் இருந்துதான் இந்த இஸ்லாத்தில் நாம் இருக்க முடியும் என்பதை எல்லாம் சொல்றோம். ஆனா பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எளிதான முறையில வென்று விடலாம் என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான் பாடமாக சொல்லி காட்டினான். இந்த சம்பவத்தை எதற்காக எல்லாம் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய கஷ்டத்தை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு என்ன செய்யறாங்க? பள்ளி வாசல்ல தொழக்கூடாதுன்னு எதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இல்ல. பள்ளி வாசல்ல நின்று வணங்க முடியாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்ல. ஆனா முன்னால் வாழ்ந்தவர்களுடைய கஷ்டத்தை எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து பாருங்க, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எடுத்து பாருங்க என்பதைத்தான் நல்லா சொல்றோம். அவங்க பட்ட கஷ்டம்லாம் நம்ம இன்னைக்கு படலைங்க. ஒண்ணு வேணாம், அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை எல்லாம் சொல்லி காட்டின்றான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டார்கள். இரும்பாலான சீப்புகளை கொண்டு அவர்களுடைய மேனியில் பதம் பார்த்தார்கள், உயிரோடு வைத்து புதைக்கப்பட்டார்கள். என்ன தவறு செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, இந்த ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஒரே காரணத்திற்காக அந்த சமுதாயம் அலக்களிக்கப்பட்டார்கள், கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு நீண்ட ஒரு செய்தி, அதுல வரக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏகத்துவத்தை விட்டுறியா இல்ல உன்னை நான் கொலை செய்வா என்று கேட்கப்பட்டது. நான் ஏகத்துவத்தை விடமாட்டேன் என்றார்கள். உடனே என்ன செஞ்சாங்க? அவர்களை இரும்பாலான சீப்பை கொண்டு அப்படியே 2 வச்சு பொளக்குறாங்க. அப்ப கூட அவங்க ஈமான விடல, உறுதியா இருந்தாங்க. அடுத்ததா என்ன சில கூட்டத்துக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க? நீ இஸ்லாத்தை உரியா உன்னை உயிரோட விட்டுறாண்டாங்க. நான் இஸ்லாத்தை விட மாட்டேன்னு சொன்ன உடனே என்ன செய்தார்கள்? குழியை தோண்டி அதில் உயிரோட வைத்து புதைக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷனை உயிரோட வச்சு புதைக்கிறது எவ்வளவு கொடுமைங்க. சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெத்த தாயை என்ன செஞ்சான்? உயிரோட வச்சு புதைச்சானா இல்லைங்களா? பார்க்கும் போது எவ்வளவு கொடுமையா இருந்தது. இல்லடா, பெத்த தாயை வேணா இப்படி செய்வ? எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். ஒரு மனுஷனை உயிரோட வச்சு புதைக்கிறதுங்க எவ்வளவு கொடுமையான விஷயம். அந்த விஷயத்தை அவர் அனுபவித்தார்கள். நீங்க அந்த மாதிரி அனுபவிக்கிறீங்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களே, உங்களை யாராவது அந்த மாதிரி அடிச்சாங்களா? அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தம் ஊத்துதா? இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறதுக்காக உங்களை அலக்களிக்கப்பட்டார்களா? இல்லையே. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் கஷ்டப்பட்டதை போன்று நீங்க கஷ்டப்படவே இல்லப்பா, எளிதாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு புரிய வைக்கிறான். இன்னும் சொல்ல போனால், ஆரம்ப காலத்துலதான் இப்படி இருந்துச்சுன்னா அதற்கு பின்னால் வந்த அந்த விஷயத்தை எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை எடுத்து பாருங்க. இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய முடிந்ததா? மார்க்கத்தை மக்கள் மத்தியில சொல்ல முடிந்ததா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக அர்க்கம் என்ற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் தான் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னார்கள்.
இன்னைக்கெல்லாம் நம்ம எளிதாக உட்கார்ந்து இருக்குங்க, இந்த ஃபேனு காத்துல உட்கார்ந்து இருக்குங்க. ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜும்மாலாம் நடக்கவே முடியலங்க, அவ்வளவு கஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ்வை தொழுது கொண்டு இருக்கும்போது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டார்கள். எதுக்காக? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனை வணங்குற ஒரே காரணத்திற்காக, வேற ஒரு தவறும் செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய சொத்தை அபகரிக்கவில்லை, அவர்களிடத்துல தவறான விஷயத்தை பேசவில்லை, தவறான ஒரு கோரிக்கை அவர்களிடத்துல வைக்கவில்லை, எந்த ஒரு தப்புமே செய்யல. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்றானா, நபியே அவர்களிடத்துல நீங்க பேசுங்க. எப்படி தெரியுமா? உங்களோட 40 ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னை பொய் சொல்லியோ ஏமாத்தியோ அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரித்தோ நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு தவறை என்னிடத்துல சொல்லுப்பா, ஒரு தப்புமே இல்லையே. ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்தார்கள்? அடித்தார்களா இல்லையா? அவருடைய தலைக்கு 100 ஒட்டகம் பரிசு வைக்கப்பட்டதா இல்லையா? என்ன தவறு செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாரு. அதை தவிர வேற என்ன தவறு செஞ்சாங்க? இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல அதிகமான எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அது குடும்பத்திலிருந்து வரலாம். பெற்ற பிள்ளை, குடும்பம்னு சொன்னா பெத்த பிள்ளை, பெற்றெடுத்த தாய், நம்மளுடைய மனைவி, எல்லாரிடத்திலிருந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை அழகான முறையில் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நமக்கு பல சோதனைகள் எல்லாம் கொடுத்தான். அந்த சோதனைகள்ல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை என்ன செய்கிறது? பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்திருக்கிறவர்களும் சரி வராதவர்களும் சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல சில சோதனைகள் எல்லாம் கொடுத்தான். சின்ன சோதனை, கொள்கையில ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த கொள்கையை விட்டு தடம் புரளக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் இல்லைங்களா? சின்ன சோதனையை கொடுத்தா அதை எதிர்கொள்ள முடியல. எந்த அளவுக்கு அவங்க இருந்தவங்க தெரியல. ஆரம்ப காலத்துல இந்த கொள்கையில உறுதியா இருந்தவர்கள், ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொன்னா முதலில் வந்து நின்றவர்கள், கொடி பிடிச்சவங்க. தன்னுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு போறதா இருந்தா கூட செல்ஃபி எடுத்து போடுவாங்க, பாத்திருக்கீங்களா இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் அந்த ஆள்லாம் பார்க்கவே முடியல. சாதாரண ஒரு சோதனை எல்லாம் கொடுத்தான், கஷ்டத்தை கொடுத்தான். எதிர்கொள்ள முடியல. எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? தூக்கி எறிஞ்சிட்டான். பாக்குறோமா இல்லைங்களா? கண்ணுக்கு நேரா பார்த்தோங்க. எவ்வளவு ஆர்ப்பாட்டம், போராட்டம், எவ்வளவு விஷயத்துல உறுதுணையா இருந்தவர்கள், என்ன மாதிரி இருக்க முடியுமா என்று கேட்டவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களா? எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கிறாங்களேன்னு. ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னா வேன்ல 2 செல்ஃபி எடுத்து போடுறது. இதோ நாங்கள் கிளம்பி விட்டோம், இதோ நாங்கள் கொடியை பிடித்து விட்டோம், இதோ நாங்கள் ஏகத்துவ கொள்கையோட சொந்தங்களோடு சென்று கொண்டிருக்கிறோம், போருக்காக போகிறோம். கீழே வசனம் ஹதீஸ் வேற, அநியாயக்காரன் ஆட்சியாளனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வதால் உண்மையான ஜிஹாத், அதற்காக நாங்கள் புறப்படுகிறோம் என்றெல்லாம் போட்டவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களா? சாதாரண ஒரு சோதனை எல்லாம் கொடுத்தாங்க, ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தான். ஒண்ணு வேணாங்க. இன்னைக்குள்ள இளைஞர்கள் எடுத்து பாருங்க, திருமணம் வரக்கூடிய நேரத்துல ஓடி போயிடுறாங்களா இல்லைங்களா? பாப்பு பேச்ச கேட்கணும், புவா பேச்ச கேட்கணும், சொந்தக்காரங்களோட இருக்கணும். சாதாரண ஒரு சோதனையை தான் எல்லாம் கொடுக்குறான். நீ எப்படி இருக்கீங்க, உங்களுடைய உணர்வை எல்லாம் டெஸ்ட் பண்றான். அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்துல இன்னைக்குள்ள இளைஞருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. உறுதிப்பாடோட இருப்பேன், சத்தியத்தோட இருப்பேன், நேர்மையா இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் லேசா ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தான். அது அவர்களால் எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால் இன்னைக்கு ஓடி போகக்கூடிய காட்சியில பார்க்கிறோமா இல்லைங்களா? கொள்கையை விட்டு தடம் பொருளக்கூடிய காட்சியில பார்க்கிறோமா இல்லைங்களா? அவரு நிறைய பேருக்கு பயான் பண்ணி இருப்பாரு. என்னவா? எளிமையா திருமணம் பண்ணுங்க, அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். எளிமையா செய்வதுதான் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது, அதிகமான பரக்கத்து நிறைந்தது என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் தனக்குன்னு ஒரு திருமணம் வரக்கூடிய நேரத்துல, பாய் எங்களுக்குன்னு நாங்க என்ன பண்ண முடியும், சொந்த மந்தம்லாம் நிறைய இருக்காங்களா இல்லையா, எல்லாத்தையும் கூப்பிடணுமா இல்லைங்களா? கூப்பிட்டாதானே வருவாங்க. நாங்க என்ன நிகழ்ச்சி நடத்துறோம்? எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடத்துறது இல்லையே, எல்லாம் அனாச்சாரம் சொல்லிவிட்டீங்க. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், திருமணம் தான். அதை 4 பேரை கூப்பிடுறது இல்லைங்களா? சொந்தக்காரங்களை கூப்பிடுறது இல்லையா? இதுக்கு முன்னால எளிமையா திருமணம் பண்ணு பேசினவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நாம திருமணம் பண்ணுவது என்ன தவறு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்களா இல்லைங்களா? சாதாரண ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தான், அதை எதிர்கொள்ள முடியல. என்னவா? என்ன கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தான்? நீ இந்த மாதிரி திருமணம் பண்ணன்னு சொன்னா உன் கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன். யாரு? பூவா மிரட்டுவாங்க, பாப்பு மிரட்டுவாங்க, சொந்தக்காரங்க மிரட்டுவாங்க. மிரட்டிட்டு போங்க,
இதனால என்ன வந்துட போகுது? எவ்வளவு நாளுங்க, எத்தனை நாள் மிரட்டுவார்கள்? சாதாரண ஒரு வார்த்தையை சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு கொள்கையிலிருந்து தரம் போடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப கஷ்டங்கள் சிரமங்கள் என்பது எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அதை சரியான முறையில யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன, படிப்பினை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த சில சம்பவங்களை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். எப்படி வந்து நிக்கிறாங்க? தலையில ரத்த காயத்தோடு ரத்தம் ஒழுவி கொண்டிருக்கிறது, ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை நீங்க பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்துருச்சு. அவங்களுடைய கோபத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், உணர்றாங்க. என்னப்பா கஷ்டம் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஒரு தவறுமே செய்யல, ஒரு யூதன் இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவன் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டதுக்காக ஒரு இரும்பாலான கம்பியை கொண்டு என்னை அடித்து தாக்கைப்பட்டு விட்டான், எனக்கு ரத்தம் ஒலிவு கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டு கேட்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் கஷ்டப்பட்டதை போன்று நீங்க எனக்கு கஷ்டப்படுறீங்களா? அவங்க எவ்வளவு வேதனை அனுபவித்தார்களோ அது போன்ற நீங்க வேதனை அனுபவிக்கிறீர்களா? என்னப்பா கஷ்டத்தை அனுபவிச்ச? சாதாரண ஒரு அடி அடிச்சு மண்டையில ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்க நிலைமையில இப்படி பேச முடியுமாங்க? இவரை இப்படி பேசுற கோவம் வருமா இல்லைங்களா? ஆனா அந்த நபித்தோழர் என்ன செஞ்சாங்க? எல்லாம் பொறுமையா எடுத்துக்கிட்டு சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். இந்த நிலைமை அப்படியே நிலைக்கும் என்று நினைக்காதீங்கப்பா, இதை விட சிறந்தது அல்லாஹ் தருவான். இஸ்லாம் என்பது பன்மடங்காக வளரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. உண்மை அதுதாங்க. கண்ணுக்கு நேரம் இன்னைக்கு பார்க்கிறோம். இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க வைக்கக்கூடிய வாதத்தை எடுத்து பாருங்க. ஒண்ணு வேணாங்க, கண்ணுக்கு நேரா பார்த்தது என்ன? நம்ம நாட்டில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கங்களேன். நம்ம இஸ்லாமியர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எந்த இடத்தில் எதிர்த்தார்களோ அந்த இடத்தில் குர்ஆனுடைய வசனங்களை பேச வைத்ததுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெற்றி. பாராளுமன்றத்துல என்ன செஞ்சாங்க? முத்தலாக்கு தலாக்கு சட்டத்தை பற்றி பேசப்பட்டதா இல்லைங்களா? இஸ்லாம் அதை சொல்லி இருக்கிறதா? இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதற்கு நேர் மாற்றமாக என்ன செஞ்சாங்க? ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பெண்கள் மீது அக்கறை கொண்டு என்ன செஞ்சாங்க? இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று பேசினார்கள். ஆனா அந்த பாராளுமன்றத்துல குர்ஆனுடைய வசனத்தை வேற ஒரு எம்பி, அதாவது யாரு, அதுலதாங்க மெயின் காரணம். அதுதான், யாரு வேணாலும் பேசிடலாம். ஆனா சம்பந்தப்பட்ட ஆளு பேசணுமா இல்லைங்களா? அதைத்தான் எல்லாம் பேச வச்சான். யாரு பேசினாங்க? ஒரு பெண் எம்பி குர்ஆனுடைய வசனத்தை இந்த பாராளுமன்றத்துல பேசினார்களா இல்லைங்களா? முத்தலாக்குனா என்னப்பா? இஸ்லாம் சொல்லக்கூடிய முத்தலாக்குக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய முத்தலாக்குக்கும் ஒண்ணா? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாமுடைய மார்க்கம் என்ன கட்டளையிட்டு இருக்கிறது? இவங்க யாரோ ஒரு முஸ்லிம்கள் அறியாமை காலத்தினால் தெரியாம என்ன செய்யறாங்க? ஒரு விஷயத்தை பேசுறாங்க முத்தலாக் என்று. ஆனா உண்மையான இஸ்லாம் சொல்லக்கூடிய முத்தலாக் என்பது 3 மாதவிடாய் காலம். 3 மாதவிடாய் காலம் என்பது ஒரு தலாக். அதே போன்று ஒரு வருஷம் 3 மாத தலாக்கு. ஒரு வருஷம் அவன் தான் வச்சிருக்கணும் அந்த பெண்ணை. அந்த பெண்ணுக்கு அவன் தான் உணவு கொடுக்கணும், அவன் தான் உடை கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு உள்ள அத்தனை தேவைகளும் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, அவனுக்கான ஜீவாம்சத்தை அவன் கொடுக்கணும். அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை அவன் தான் பூர்த்தி செய்யணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதா இல்லைங்களா? எதிர்த்தார்கள். ஆனா எதிர்க்கக்கூடிய இடத்துல ஏகத்துவம் வந்துச்சா இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. அப்ப எங்கெல்லாம் எதிர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யும்? வளரும். உண்மை அதுதான். ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? கப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு வளர முடியாது, பேச முடியாது, இப்ப போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னார்களா இல்லைங்களா? அதே மக்காவை பிற்காலத்துல மாறியது எப்படி யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் ஹஜ்ஜுக்காக போகக்கூடிய நேரத்துல காபத்துல்லாஹ்வுடைய சாவி எங்கன்னு தான் கேட்டாங்க. அது வரைக்கும் காபத்துல்லாஹ்வுக்குள்ள நுழைய முடியாது அல்லாஹ்வுடைய தூதர். வெளியில தொழுது கொண்டிருந்தவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஆனால் மக்கா வெற்றியின் போது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளை செஞ்சானா இல்லைங்களா? என்ன செஞ்சா? காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கொண்டு வாங்கப்பா, யார் வச்சிருக்கிறா கொண்டு வா.
அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அதை வைத்திருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படியே சாவி கொட்டை கொண்டு வந்து கையில கொடுக்கலையா? பயந்து போய் நடுங்கி போய் கொடுக்கலையா? அது வரைக்கும் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அடித்தார்களோ அத்தனை பேரும் பம்பி போய் இருக்கலையா? பல போருக்கு சண்டை, பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த அபு சுஃபியான் அவருடைய நிலைமையை எடுத்து பாருங்க. பயந்து போய் நிற்கவில்லையா? இந்த முகமது மக்காவை வந்து விட்டார், கைப்பற்றி விட்டார், நிலைமை என்ன ஆக போகிறது என்பதை தெரியாமல் அத்தனை பேரும் பயத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பொது மன்னிப்பு கொடுக்கலையா? எல்லாருக்கும் பொது மன்னிப்பு நான் தரேன். ஆரம்பத்தில் அறியாமல் நீங்க எதிர்ப்பீங்கள், பிறகு இப்ப நான் என்ன செய்கிறேன், உங்களை மன்னித்து விடுகிறேன் சொன்னார்களா இல்லையா? நம்மளை எதிர்க்க தான் இந்த இஸ்லாம் நிச்சயம் வளர்ந்து கொண்டு இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியல? 2022ஆம் ஆண்டு இதோ பக்கத்து நாடு, அந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு கலவரம் எதுக்காக தெரியல? இஸ்லாத்தை வைத்துதான், குர்ஆனை வைத்துதான். குர்ஆனை வலது சிந்தனை உள்ளவர்கள் என்ன செய்யறாருன்னா குர்ஆனை கொளுத்திட்டாங்க, ரோட்ல கொளுத்திட்டாங்க. நிலம் என்ன தெரியல? மிகப்பெரிய ஒரு கலவரம். அதற்கு பிறகு புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க. அந்த நாட்டில் ஸ்பெயின் நாட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் வெளியிடுறாங்க என்ன தெரியல? எந்த குர்ஆனை எதிர்த்தார்களோ எரித்தார்களோ அந்த குர்ஆன் பிற்காலத்தில் கிடைக்க முடியாத அளவுக்கு குர்ஆனுடைய என்ன செய்யப்படுது, வளர்ச்சி பெற்று விட்டது. அதிகமான குர்ஆனை மக்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்று என்ன செய்தார்கள்? சமீபத்துல செய்தி வெளியானதை பார்க்க முடியும். அப்ப எங்கெல்லாம் எதிர்க்கப்படுகிறதோ ஒன்றை நல்லா விளங்கிக்கிங்க, அங்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் நமக்கு அதை எதிர்க்கக்கூடிய நேரத்துல பல சோதனைகள், பல கஷ்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை சரியான முறையில யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டினா, இந்த எதிர்ப்பு என்பது பல வகையில வரலாம். குடும்பத்துல வரலாம், அதே போன்று மனைவி இடத்திலிருந்து வரலாம், பிள்ளை தாய் தந்தை இடத்திலிருந்து வரலாம், எல்லார் இடத்திலிருந்து வரலாம். முதலில் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து, இறைவா இந்த எதிர்கொள்வதை எனக்கு சரியான வழியை காட்டிய அல்லாஹ், என்னுடைய பாதத்தை உறுதிப்படுத்திய அல்லாஹ். இப்ராஹிம் நபி அதைத்தான் கேட்டாங்க, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்களுக்கு வந்த எதிர்ப்பை விட நமக்கு வந்ததா? அவர்கள் எந்த அளவுக்கு எதிர்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவித்தார்களா இல்லையா? அதை அத்தனையும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு என்ன செய்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் பயங்கரமான எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதை சரியான முறையில நாம் கையாண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் முழுமையான வெற்றியை நமக்கு தருவான் என்பது யதார்த்தமான உண்மை. நடக்கக்கூடிய பாடம் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகையினால் இனி வரக்கூடிய காலங்கள்ல எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை சரியான முறையில படித்து புரிந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல சரியாக நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லரமான அனைவருக்கும் முதல் புரிவாங்க என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் நடந்த இந்த செய்தி மனதிற்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் டாக்டருக்கு படிக்கக்கூடிய, நர்சிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவிகள், அதில் ஒரு மாணவி என்ன செய்கிறாங்கன்னா சக மாணவிகளோட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஒரு பெண்ணை மட்டும் தனியாக அழைத்து என்ன செய்கிறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த பெண் என்ன செய்கிறாங்க, 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவம் என்ன, எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் வெறும் 1500 ரூபாய் பணத்தை திருடி விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்த காரணத்தினால், அந்த பெண்ணு திருடல, சக மாணவிகளும் அதுதான் சொல்றாங்க, அந்த பெண்ணு திருடல அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை சொன்ன காரணத்தினால் இது என்ன மேலும் மேலும் என்ன செஞ்சாங்க,
ரொம்ப வற்புறுத்தி சொன்னாங்க, காவல்துறையில புகார் கொடுத்துருவோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுனாங்க என்று அந்த விசாரணையின் போது இருந்த ஒரு மாணவர் சொன்ன வாக்குமூலத்தை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. சாதாரண ஒரு பிரச்சனை தான், ஒரு 1500 ரூபாய் பணம், அதை நான் எடுக்கல அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த மாணவி சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் கல்வித்துறை என்ன செஞ்சிருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த பெண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ண காரணத்தினால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை பார்க்க முடியுது. இது புதுசா ஒன்றும் நடக்கல, இது யதார்த்தமான ஒன்று. நிறைய இடங்கள்ல, ஏன் இந்த சென்னையில இருக்கக்கூடிய ஐடில இருக்கக்கூடிய ஒரு பாத்திமா என்ற ஒரு பெண்மணி, கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணு தான், ஒரு மன ரீதியான பாதிக்கப்பட்ட காரணத்தினால் என்ன செஞ்சாங்க, அதிகமான அந்த பெண்ணை துன்புறுத்திய காரணத்தினால் தூக்கு போட்டு தற்கொலை செய்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கத்தான் முடிகிறது. அப்ப இது ஒரு சர்வ சாதாரணமாக நடக்கிறது என்பதை தான் பார்க்க முடியும். அப்ப ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கூட இன்றைக்குள்ள மாணவர்களுக்கு பாடம் நடத்தவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஒரு மாணவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும், எந்த அளவுக்கு அதை ஃபேஸ் பண்ணணும் என்பது கூட தெரியாத மாணவர்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி தானே இன்னைக்கு உள்ள கல்வித்துறையும் இருக்கிறது. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வட மாநிலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன செய்யறாங்க, மாணவர்களுக்கு படிப்பு வரணும்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல என்ன செய்யாங்க, சாணியை வச்சு பூசிட்டு உட்காந்துருக்காங்க. என்னத்துக்குடா அப்படின்னு கேட்டா, மாணவர்கள் அதிகமாக படிப்பாங்களாம், அந்த சுமல் வந்துச்சுன்னு சொன்னா பகுத்தறிவு அதிகமாக வளரும்னு சொல்லி என்ன செஞ்சார்கள், அதை வளர்த்ததை. இந்த அளவுக்கு கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது, ஒரு மனிதனை சிறந்த ஒரு பேச்சு, அதாவது சிறந்த அறிவாளியாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இன்னைக்குள்ள கல்வி என்பது மிகவும் ரொம்ப மோசமாக இருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இதை வைத்து நம்மளுக்கு என்ன கவலை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிசல்ட் வரப்போகுது, +2 10th ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னா பப்ளிக் எக்ஸாம், அவனுடைய வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையே அவன் எதிர்கொள்ளக்கூடிய ஒன்று. இதுல அவன் என்ன செய்யறான், ஃபெயில் ஆயிட்டான், தோத்துட்டான் அப்படின்னு சொன்ன சக மாணவர்கள் சொல்லக்கூடிய இது என்ன, சர்வசாதாரணமா தற்கொலை பண்ணிக்குவோம். ஏன்னா மறுமை நாள் அடையாளங்கள் அது ஒன்று. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளில் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுங்களா, சாவதற்கு மனுஷன் ஆசைப்படுவான், தற்கொலை பண்ணி கொலை செய்வதற்கு மனுஷன் ஆசைப்படுவான். செத்து போன ஒரு மனிதர் பார்த்து விட்டு அவன் என்ன தெரியல, கபரை பார்த்துட்டு போகும்போது என்ன தெரியல சொல்லுவானா, இவனை மாதிரி நானும் ஆயிருக்க கூடாதா என்று ஆசை வரக்கூடிய ஒரு காலம் வந்துவிடும். மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு. அப்ப இன்றைக்குள்ள மாணவர்கள் மாணவிகளை பார்க்கணும்னு சொன்னா, அந்த 2 நாளைக்கு முன்னாடிங்க திருப்பூர் தான், கோயம்புத்தூர்ல 5 மாணவிகள் எக்ஸாம் எழுதிட்டு காணவில்லை. என்னடா இது, நாளுக்கு நாள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா என்னதான் பண்றது? அப்ப மன ரீதியாக பாதிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்களா இல்லைங்களா? மார்க் என்பது எப்ப வேணாலும் வர்றாங்க. அதாவது கல்வித்துறை அமைச்சகமே என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, நீ ஃபெயில் ஆயிட்டனா கவலைப்படாதப்பா, அடுத்த 1 வாரத்துல அந்த எக்ஸாமை எழுதுனன்னு சொன்னா உனக்கு நாங்க பாஸ் போட்டுருவோம், நீ பழைய மேனிக்கு நீ படிக்கலாம் அப்படின்னு தானே சொல்றாங்க. இதை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இன்னைக்குள்ள மாணவர்களுக்கு கம்சியும் கொடுக்காம ஒரு பெற்றவர்கள் கூட உட்கார வச்சு பேச மாட்டேங்கிறாங்க. தோத்துட்டேன்னு என்ன பண்றது? ஆனா பேசும்போது எப்படி பேசுறது, அவன்கிட்ட என்னமோ போலீஸ் திருட மாதிரி பேசுறது. பார், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும், அங்க கல்வி நிகழ்ச்சி போறாங்க, இங்க நிகழ்ச்சி போறாங்க, போய் பாத்துக்க, அதுல போய் கலந்துக்க, அதுல என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுக்க. சொல்லும் போது ஒரு அன்பா சொன்னா போவாங்க, அவனை மிரட்டுற தோணியில சொன்னா அவன் எப்படி போவான்? யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க இது மாதிரி பெற்றவர்கள் சரியா உட்கார்ந்து பேசாத காரணம், ஒரு பெத்த புள்ளதான் உட்கார வச்சு என்னப்பா படிக்க போற, எங்க படிக்க போற, எதை படிக்க போற, உனக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிற, எதை பத்தி உனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு உட்கார வச்சு பேச மாட்டோம். காரணம் என்ன, நல்லா படிக்கணும். ஒரு ஒட்டகத்துக்கு இதை கட்டின மாதிரி படி 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 படி. இல்லைங்க, காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிற பையன் நைட்டு 8 மணி வரை 8:30 மணி வரையும் எனக்கு குதிரை மாதிரி ரோபோட் மாதிரி போட்டுறது. காலைல எழுந்திரிச்சு ஓடு. இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டம்லாம் முடிச்சிட்டு பாருங்களேன், 8:30 மணிக்கு வர்றாங்க பசங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்ப படிப்பு என்பது தப்பு கிடையாது, அவனை உட்கார வச்சு பேசணுங்க. மன ரீதியான பாதிப்புகள் இருக்குங்க, உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். டீச்சர்கிட்டயோ அல்லது ஆசிரியர்கள்ட்ட பேசுவான் உட்காந்து, ஏன்டா இந்த சப்ஜெக்ட் எடுத்த, அடையன் பாய், எங்க பெரிய பாப்பா சும்மா இல்லாம ஏதாவது சொல்லி விட்டு போயிட்டாரு, எங்க பாப்பா அதைத்தான் பிடிச்சிக்கிட்டாரு, இதைத்தான் படிக்கணும், டாக்டருக்கு தான் படிக்கணும். சரி, டாக்டர் படிக்க சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு 52 சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து படிக்கலாம்ல. எம்பிபிஎஸ் தான் படிக்கணுமா? அதை ஒட்டி எத்தனை சப்ஜெக்டுகள் இருக்கிறது, படிக்கலாமா இல்லைங்களா? உட்கார வச்சு பிள்ளைங்களை பேசலாமா இல்லைங்களா?
நினைச்சு பாருங்க. அப்ப பெற்றவர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பெற்ற பிள்ளைகளிடத்துல பேசாத ஒரு காரணத்தினால் சில குழந்தைகள் எல்லாம் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி பிழைச்சி வரும்போது அதை காப்பாத்திடுவாங்க. காப்பாத்தி வந்த உடனே அந்த பெண்ணிட்டு வாக்குமூலம் கேட்பாங்க, அந்த குழந்தைகள் இடத்துல வாக்குமூலம் கேட்பாங்க. ஏமா இந்த மாதிரி செஞ்ச, எங்க பெற்றவங்க கூட எங்களை மதிக்கலைங்க, சொன்ன வாக்குமூலங்க, எங்க பெற்றவர்கள் கூட எங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாக்கு மூலமாக இருக்குது. இப்ப நம்மளுடைய பிள்ளைகள் தான். நாம உட்கார வச்சு ஒரு இடத்துல பேசணும், இப்ப படிக்கிற முடிஞ்சு போச்சு, உன்னுடைய வாழ்க்கை நீ தான் தேர்ந்தெடுக்க போற, உன்னுடைய சப்ஜெக்ட் என்பதை என்ன செய்ய வேண்டும், அவர்களிடத்துல உட்கார வைத்து அவர்களுக்கு புரிய விதத்துல யாரோ ஒரு மனிதன் சொல்வதை விட நாம் சொல்வதை கேட்பார்களா இல்லைங்களா? அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நாம் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற கல்வி அறிவுகளை அவர்களிடத்துல சொல்லி, ஏன்னா போகக்கூடிய இடம் எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். காலேஜ் இருக்கக்கூடிய நேரத்துல பல கஷ்டங்களை பல துன்பங்களை அவன் அனுபவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடியவனாக நீ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல உட்கார்ந்து பேசி அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் தான் அறிவுரை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அறிவுரையை சொல்லி இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய குழந்தைகளே சரியான ஒரு குழந்தைகளாக வளரக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.